திரு ஸ்டாலின் அவர்களே பேராரூரணி பகுதிக்கு வந்து பாருங்க, அதிமுக செல்வாக்கு எப்படி இருக்கு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு அப்படியா இந்த எழுச்சியே பேராரூரணி தொகுதி வெற்றி பெற்று விட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 210 இடங்களிலே வெற்றி பெறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் செல்வாக்கு பெற்ற கட்சி. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்களுக்காக தோற்றுவித்த கட்சி. அம்மா தன் உடலையும் பொருட்படுத்தாமல் இரவு பகல் பாராமல் மக்களுக்காக சேவை செஞ்சு தன் உயிரை இந்த மக்களுக்காக கொடுத்த தலைவி. 20 தலைவர்கள் உருவாக்கிய கட்சி அதிமுக கட்சி. அந்த அதிமுக கட்சி மீண்டும் வெற்றி பெற 2026 சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு இருக்கிறவங்க வேண்டி கேட்டுக்கிறோம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 50 மாத காலம் ஆகிறது. இந்த 50 மாத காலத்தில் என்ன திட்டங்களை கொண்டு வந்து இந்த மக்களுக்கு நிறைவேற்றினார்கள். இந்த பேராரூரணி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் விவசாயம், ஒரு பக்கம் மீனவ நண்பர்கள், 2 தொழில் தான் பிரதான தொழில். 2 தொழிலுக்கு இந்த அரசு என்ன செய்தது? செஞ்சிருக்காங்களா? விவசாயிகளுக்கு அதிமுக ஆட்சியில் 2 முறை தொடக்க வேளாண்மை வங்கியில் பயிர்க்கடன் தள்ளுபடி. இன்றைக்கு நடவு மானியம், உழவு மானியம், இப்படி நிறைய மானியத்தை கொடுத்தோம். குறுவை சாகுபடிக்கு தொகுப்பு, சம்பா சாகுபடிக்கு தொகுப்பு. ஆகவே இன்னைக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பயிர் சேதமானா உடனுக்குடன் நிவாரண தொகையை அள்ளி அள்ளி கொடுத்தோம். விவசாய சங்க பிரதி கூட்டத்தில் சொன்னாங்க, அந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக ஆட்சியில் அப்படியே எங்களுடைய கணக்கு வங்கி கணக்கில் அப்படியே பணம் வந்துகிட்டே இருந்தது. திமுக ஆட்சியில் வறண்டு போச்சு. அப்படிப்பட்ட நிலைமை இப்போ இருக்குது. விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம், 24 மணி நேரம் பம்பு செட்டை இயக்கலாம். இப்படி ஏராளமான திட்டங்கள். இன்றைக்கு நீர் முக்கியம். அந்த நீரை கொடுப்பது அரசுடைய கடமை. அதை உரிய முறையில் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதற்காக குடிமராமத்து திட்டம், அந்த திட்டத்தை கொண்ட ஏரி குளம் குட்டை அத்தனையும் தூர் வாரப்பட்டு விவசாயிகளுடைய கஷ்ட நஷ்டங்களை தீர்த்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, அதிமுக ஆட்சியில் ஒண்ணுமே செய்யலைங்கிறார். நிறைய செஞ்சிருக்கிறோம். அதனாலதான் மக்கள் இவ்வளவு குழுமி இருக்கிறாங்க. உங்களுடைய ஆட்சியில் எதுவுமே செய்யலையே. குடும்பம் தான் அவளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. ஆக மக்களை பற்றி கவலை இல்லை, குடும்பம் தான் திரு ஸ்டாலினுக்கு கண்ணுக்கு தெரிந்தது. அதிமுக பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானவர்கள். அவளுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அந்தந்த காலகட்டத்துக்கு தக்கவாறு அவருடைய மனம் குளிர்கின்ற வரை திட்டங்களை கொண்டு வந்து தீட்டி செயல்படுத்தி அவர் இல்லம் தேடி போய் சேர்க்கக்கூடிய பணியை அதிமுக ஆட்சி செய்தது. செஞ்சு என்ன எண்ணி பாருங்க. இன்றைக்கு எவ்வளவு திட்டம். இன்றைக்கு சாலை வசதிகள், பாலங்கள் இப்படி நிறைய கொடுத்துருக்கிறோம். அதே போல கட்டுமானங்கள் நிறைய கொடுத்துருக்கிறோம். அதிமுக ஆட்சியில் தான் நிறைய வந்திருக்குது. அதே போல மீனவ நண்பர்களுக்கு அவள் கஜா புயல்ல பாதிக்கப்பட்டாங்க. அந்த போட்டுக்கெல்லாம் மானியம் கொடுத்தோம், டீசல் மானியம் கொடுத்தோம். மீண்ட அதிமுக ஆட்சி வந்தா மீன்பிடி தடை காலத்தில் தற்போது வழங்கப்படுகின்ற தொகை விட கூடுதலாக இந்த மீனவர்களுக்கு கொடுக்கப்படும். மீண்ட அதிமுக ஆட்சி உங்களுடைய துணையோடு மலர்கின்ற பொழுது, ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான சேலை வழங்கப்படும். அதிமுக தீபாவளிக்கு வழங்கப்படும். ஏற்கனவே பொங்கலுக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மா காலத்திலிருந்து தொடர்ந்து விலையில்லா வேஷ்டி சேலை வாங்கிட்டு கொடுத்துட்டு இருந்தோம். பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது குடும்ப அட்டைக்கு 2500 ரூபா பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம். 2500 ரூபா. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு விவசாயிகள் இன்றைக்கு எந்தெந்த நேரத்தில் பாதிக்கிறாங்களோ அதையெல்லாம் கணக்கிட்டு கொடுத்தோம். இயற்கை பேரிடு, அந்த பேரிடர் காலத்தில் நிறைய தொகை கொடுத்தோம். இந்த பகுதி தென்னை மரம் நிறைந்த பகுதி. அந்த கஜா புயல்ல தென்னை மரங்கள்லாம் சாஞ்சி ஒடிஞ்சு போச்சு. அந்த ஒரு தென்னை மரத்துக்கு 600 ரூபா கொடுத்தோம். அதை வெட்டி அகற்றுவதற்கு ஒரு மரத்திற்கு 500 ரூபா கொடுத்தோம். கிட்டத்தட்ட 1100 ரூபா அந்த மரத்தை கொடுத்தோம்.
அது மட்டும் இல்லாத இழப்பீடு ஒரு ஹெக்டேர் 175 மரம் இருந்தா 1,92,500 ரூபாய் கொடுத்தோம். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கொடுக்கல. கஜா புயல்ல விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. அவள் சாகுபடி செய்த தென்னை மரம் ஒடிந்து பாழாகி விட்டது, சேதமடைந்து விட்டு அந்த விவசாயி கடும் சேதத்தை சந்திக்கின்ற அந்த சூழ்நிலை அவள் கேட்டுக்கொண்டதுங்க. ஒரு ஹெக்டருக்கு 175 மரம் இருந்தா 1,92,200 கோடி கொடுத்தோம். அது மட்டுமல்ல, மறுபடியும் மறு சாகுபடி செய்ய மீண்டும் தென்னங்கன்றை நட்டு அதை வளர்ப்பதற்காக அதிமுக அரசு ஒரு ஹெக்டருக்கு 72,100 ரூபாய் கொடுத்தோம். 72,100 ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுத்தோம். ஆக மொத்தம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு நிவாரணம் மற்றும் மறு சாகுபடிக்கு 2,64,600 ரூபாய் கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் தமிழ்நாடு அதிமுக அரசாங்கம். விவசாயிகளுக்கு எப்பொழுதெல்லாம் துன்பம் வருகிறதோ அப்பெல்லாம் ஓடோடி வந்து உதவி செஞ்ச அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏன்னா விவசாயி தொழிலாளி ரெண்டு தான் இந்த மாவட்டத்தில் நிறைந்திருக்கிறாங்க. அப்புறம் மீனவர்கள். ஆக இவருடைய கஷ்ட நஷ்ட துன்பம் துயர்கள்லாம் அவ்வப்போது ஏற்படுகின்ற பொழுது அதை தீர்த்து வைக்கக்கூடிய நிலையில இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு திமுக என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஏதாவது செஞ்சிருக்காங்களா? நான் முதல்ல பதவி ஏற்கும் போது கொஞ்சத்தை கஷ்டத்தையா எங்களுக்கு கொடுத்தாங்க. கொஞ்சமா நஞ்சமா ஒரு விவசாயி தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பு ஏற்கக்கூடாது என்ற சுட்டிக்காட்டி இன்றைக்கு மேதக ஆளுநர் நான் முதலமைச்சர் ஆன உடனே மேதக ஆளுநர் உத்தரவு போட்டாரு. இன்னைக்கு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும்னு நிரூபிக்கின்ற அந்த காலகட்டத்தில் என் டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க எம்எல்ஏ. அப்புறம் சபாநாயகர் இருக்கை பிடிச்சி கையை பிடிச்சி சபாநாயகர் கீழே இழுத்து விட்டு அந்த இருக்கையில் போய் சட்டமன்ற உறுப்பினர் அமர்றாங்க. இப்படி இருக்கின்றவர்கள்லாம் ஆட்சி கொடுத்தா ஆட்சி உருப்படி ஆகுமா? சட்டமீற்ற மாமன்றம். அந்த மாமன்றத்தில் இப்படிப்பட்ட அலங்கோல காட்சி தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. எப்படியோ இன்னைக்கு பெரும்பான்மையோட நான் தேர்ந்தெடுத்துட்டேன். உடனே ஸ்டாலின் சட்டை கிழிச்சுக்கிட்டு ரோட்டில் போயிட்டு இருக்கார். சட்டை கிழிச்சுக்கிட்டு ரோட்டில் போயிட்டு இருக்கார். திரு ஸ்டாலின் அவர்களே, பேராரூரில் நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அண்ணா திமுக வெற்றி பெற்று 2026 பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கின்ற பொழுது வேட்டி சட்டையில வேட்டி இல்லாத போவீங்க. சட்ட வேட்டி ரெண்டுமே இல்லாத போறீங்க. அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுறார். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை 525 அறிவிப்புகள் வெளியிட்டு விட்டோம். 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதுன்னு. 98% நிறைவேற்றிட்டாங்களா? அத்தனையும் பொய் தானே. நான் சிலவற்றை சொல்றேன், அது உண்மையா பொய்யா நீங்களே முடிவு பண்ணீங்க. இன்னைக்கு 2 மாசத்துக்கு ஒரு தடவை மின் கட்டண கணக்கெடுப்பு தான் சொன்னாங்க. இப்போ அதுக்கு பதிலாக மாசம் மின் கட்டணம் கணக்கெடுதான் சொல்றாங்க. எடுக்கிறாங்களா? இல்ல 100 நாள் வேலை திட்டம் 150 நாள் உயர்த்தினாங்க. சம்பளத்தை உயர்த்தினாங்க. இப்ப உயர்த்திருக்காங்களா? ஏமா உயர்த்திருக்காங்களா? 150 நாளாக 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவதாக ஸ்டாலின் தெரிவிச்சார். செஞ்சிருக்காரா? இப்ப 100 நாள் 50 நாள் ஆகிட்டது. அதுக்கு அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளருக்கு நேரடியாக பணம் வர்றதில்ல, குறித்த காலத்தில் பணம் வர்றதில்ல. அத்தனை பேர் ஏழை மக்கள். இன்றைக்கு வேலைக்கு சென்றால் தான் அவர் வீட்டில் அடுப்பு எரியும். அப்படிப்பட்ட அடித்தட்டல் மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் தேவையா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம் மாணவர்கள் இளைஞர்கள் வங்கியில கடன் வாங்கினாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே கடனை ரத்து சொன்னாங்க. ரத்து பண்ணாங்களா? பெட்ரோல் டீசல் விலை திமுக ஆட்சிக்கு வந்தா டீசலுக்கு 4 ரூபா குறைப்பினாங்க, பெட்ரோலுக்கு 5 ரூபா குறைப்பினாங்க, 3 ரூபா குறைச்சிட்டு அப்படி விட்டுட்டாங்க. பெட்ரோல் டீசல் விலை குறைச்சாங்களா? ஏன்னா டீசல்ல தான் ஓட்டு இயங்குது. மீனவர்கள்லாம் டீசலை பயன்படுத்தி தான் மீன் பிடிக்கிறாங்க. விவசாயிகள் அவருடைய டிராக்டருக்கு டீசல் பயன்படுத்துறாங்க. ஆக இப்படி டீசல் பயன்பாடு அதிகம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்காக வேண்டுமென்று திட்டமிட்டு ஒரு பொய்யான அறிக்கை வெளியிட்டு திமுக ஆட்சிக்கு வந்த டீசல் விலை குறைப்பேன், பெட்ரோல் விலை குறைப்பேன் மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக ஆட்சியில் பெட்ரோல் விலை 3 தான் குறைச்சாங்க, 2 ரூபா குறைக்கல. கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல. டீசல் விலை குறைச்சாங்களா? குறைக்கல. இந்த ஆட்சி தேவையா? அத்தனை பொய் தானே. நீட் தேர்வு திமுக ஆட்சிக்கு வந்தா
நீட் தேர்வு முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யும். ரத்து செஞ்சிருக்காங்களா? செஞ்சிருக்காங்களா? அதுக்கு பிறகு திரு உதயநிதி ஸ்டாலின் போற கூட்டத்தில் பேச மாட்டி தானே ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. மாணவர்கள், இளைஞர்கள், பெற்றோரை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு இப்ப சட்டமன்றத்தில் என்னங்கிறாரு? போன கூட்டத்தொடரில் நான் கேட்கும் போது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டு எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னாரு. அத்தையே நாங்களும் சொன்னோம், நாங்கள் மட்டும் தப்பாக சொன்னோம். உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அந்த நீட் தேர்வு விலக்களிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கை. ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பு இப்படிதான் நடக்க முடியும்னு இப்போ ஒத்துக்கிறார். அந்த நீட் தேர்வை யார் கொண்டு வந்தது? 2010 மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி. திமுக அந்த ஆட்சியில் பங்கு பெற்றது. அப்போ திமுக கட்சி சேர்ந்த நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு காந்தி செல்வன் சுகாதாரத்துறை இணை அமைச்சராக இருந்தார். அப்பதான் 2010 டிசம்பர் 21 இதற்கு நோட்டிபிகேஷன் அரசுல வெளியிட்டாங்க. காங்கிரஸ் ஆட்சியில் தான் நீட் தேர்வு வந்தது. கொண்டு வந்ததும் அவர்கள் ரத்து செய்வதற்கு முயற்சி நாடகம் அடிப்பதும் அவர்கள். இப்படிப்பட்ட கட்சி தேவையா தமிழ்நாட்டில்? இன்னைக்கு நீட் தேர்வை கொண்டாந்ததும் அவர்கள் தான். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று நாடகம் நடிப்பதும் திமுக தான். ஆக நாடகம் நடிப்பதிலே வல்லவர் திரு ஸ்டாலின். அதோட திமுகவுடைய சாதனை என்ன? இன்றைக்கு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அதுதான் இந்த 50 மாத கால திமுக ஆட்சியுடைய சாதனை. குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் பொறுப்புக்கு வர வேணும். நீங்க பாருங்க, திமுக பாருங்க, திரு கருணாநிதி குடும்பத்தில் பாருங்க, திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திருமதி கனிமொழி, அப்புறம் தயாநிதி மாறன், இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இப்போ போதாததுக்கு துர்கா அம்மா வேற வந்துட்டாங்க. புஸ்தகத்தை வெளியிட்டு அந்த அம்மாவும் மேடை ஏறி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பேசும்போது சொல்றாங்க, பல்வேறு வேலைகள்லாம் விட்டு, பல்வேறு பணிகள்லாம் விட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று விட்டார் என்று. ஐயா, என்ன நடிப்பு! அப்பாவோட அவருடைய அம்மா பயங்கர நடிப்பு நடிக்கிறாங்க. ஏங்க, புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நிறைய வேலை இருக்குதான் உதயநிதிக்கு. என்ன கிழிச்சு விட்டாரு தமிழ்நாட்டுக்கு அவர் நினைச்சு பாருங்க. யார் பேசுறா? உதயநிதியோட அம்மா அவர்கள் துர்கா ஸ்டாலின் பேசுறாங்க இந்த புத்தக வெளியீட்டு விழாவில். நேற்று நீங்க டிவியில் பார்த்தா தெரியும். அவருடைய மகன் திரு உதயநிதி அவர்கள் பல்வேறு வேலைகளுக்கு இடையில அந்த பணியெல்லாம் ஒதுக்கிவிட்டு எங்களுடைய புத்தக திறப்பு விழாவிலே கலந்து கொண்டதற்கு நாங்கள் நன்றிங்கிறாங்க. ஆகா, எவ்வளவு பெரிய மோசடி கும்பல் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்க. இவளுக்கு தான் இந்த கட்சி இருக்குது, இவளுக்கு தான் இந்த அரசாங்கம் இருக்குது. மக்களுக்காக இல்லை. மக்களுக்காக அரசாங்கம் இருக்குதா? திரு கருணாநிதி குடும்பத்துக்கு தான் அரசாங்கம் இருக்குது. அது கட்சி இல்ல, கார்பரேட் கம்பெனி. அது கம்பெனி ஆக்கிட்டாங்க. அந்த கம்பெனியில தான் குடும்ப உறுப்பினர்கள்லாம் டைரக்டரா இருந்துட்டு திரு ஸ்டாலின் சேர்மனா இருந்து இன்றைக்கு இந்த அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் மீண்டும் வர வேணுமா? எண்ணி பாருங்க. இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு 50 மாசம் விலைவாசி விண்ணை முட்டி விட்டது. இன்றைக்கு அரிசி விலை உயர்ந்தாச்சு, இன்றைக்கு பருப்பு விலை உயர்ந்தாச்சு, கடல் எண்ணெய் உயர்ந்துட்டது. அதை பற்றியெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு கவலை இல்லை. மக்கள் எக்கடி கட்டு போனா என்ன, தான் குடும்பம் செல்வ செழிப்பா வளர வேணும். அதுதான் திரு ஸ்டாலினுடைய எண்ணம். மக்கள் இவ்வளவு பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இதற்கு விலைவாசியை குறைப்பதற்கு என்ன நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுத்தாங்க? அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது இன்றைக்கு ஏதாவது அந்த உணவுப் பொருட்கள் விலையேறினா அதற்கு ஒரு நிதி ஒதுக்கி கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்குதோ அங்க கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து விற்பனை செஞ்சு விலையேற்றம் இல்லாம, விலை உயர்வு இல்லாம ஏழை மக்களை காத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். உங்களால் அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? கல்வியிலே புரட்சி, மறுமலர்ச்சி மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது பள்ளி கல்விக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செஞ்சு இன்றைக்கு இந்தியாவிலேயே கல்வி கற்புடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்குது. அதுக்கு அண்ணா திமுக அரசு எடுத்த நடவடிக்கை. இன்றைக்கு ஆரம்பப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரி என்று நிறைய கல்விக்கூடங்களை திறந்து இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடைக்கோட்டில் விவசாயி தொழிலாளியுடைய மகன் கூட பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இருந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். எங்களுக்கு எல்லாம் தெரியும். 4 ஆண்டு காலம் நான் முதலமைச்சராக இருந்தேன். எல்லா துறையும் அத்துப்படி. நீங்க எந்த துறையில் எது கேட்டாலும் நாங்கள் சொல்ல தயார். உங்களால சொல்ல முடியுமா? ஒண்ணுமே தெரியாது. பொம்மை மாதிரி பொம்மைக்கு சாய் கொடுத்தா, நம்ம குழந்தைக்கு சாய் கொடுத்தது பொம்மை முன்னாடி காட்டினா குழந்தை சிரிச்சிட்டு இருக்கு பாருங்க. அப்படி இருக்கிற முதலமைச்சர் வச்சுட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? இது 8 கோடி தமிழ் மக்கள் வாழ்கின்ற பூமி. இந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை?
மீனவருக்கு என்ன பிரச்சனை, விவசாயிக்கு என்ன பிரச்சனை, தொழிலாளிக்கு என்ன பிரச்சனை என்று அவ்வப்போது வருகின்ற பிரச்சனையை உரிய நேரத்தில் சந்தித்து கேட்டு ஆலோசனை பெற்று தீர்த்து வைக்கின்ற அரசு தான் நல்ல அரசாங்கம். உங்களால பண்ண முடிஞ்சுதா? சட்டமன்றத்தில் பேசினா 2.25 மணி நேரம் சட்டமன்றத்தில் பேசினேன். எதிர்கட்சி தலைவராக இருந்து 2.25 மணி நேரம் இன்னைக்கு மேதக ஆளுநர் உரையில் பேசினேன். ஒரு பதிலையும் காணாம். கடைசி வரைக்கும் என் தொண்டை காஞ்சி தான் மிச்சம். தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை 2.25 மணி நேரம் பேசின பிறகு ஒரு பதிலும் சொல்ல முதலமைச்சர். இப்படிப்பட்ட முதலமைச்சர் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் ஒரு பெண் 10 வயது மதித்தக்க ஒரு சிறுமி நடந்துட்டு போறாங்க. அப்படி அலாக்க தூக்கிட்டு போயிட்டான். 3 நாளைக்கு முந்தி அதே போல திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டியில் ஒரு பெண் ஒரு சிறுமிய அப்படி அலாக்கா தூக்கிட்டு போயிட்டான். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? அண்ணா திமுக ஆட்சியில் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. சரியான முறையில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைத்தது. இன்றைய தினம் சிறுமி முதல் பாட்டி வரை பாதுகாப்பு இல்லை. ஒட்டுமொத்தமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு ஒரு 6 நாளைக்கு முந்தி தொலைக்காட்சி பார்த்துட்டு இருந்தேன். 2 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு எஸ்ஐயை மூக்கு மலையை குத்துறான். அப்புறம் அவருக்கே பாதுகாப்பு இல்லை, அப்புறம் எங்க போய் மக்களை பாதுகாக்கிறது? இன்னைக்கு பாருங்க, ஒரு வாரத்துக்கு முந்தி 2 பேர் சேர்ந்துக்கிட்டு குத்துன்னு குத்துறாங்க மூக்கு மேல. அந்த எஸ்ஐ தடுமாறி கீழே விழுகிறார். இப்படிப்பட்ட ஆட்சி தேவைங்களா? இன்னைக்கு பயிரை வேலியா பாதுகாக்க வேணும். இப்ப இனிமேல் வேலிய பயிர் தான் பாதுகாக்கணும். மக்கள் தான் இந்த போலீஸ்காரர் பாதுகாக்க வேண்டிய நிலைக்கு வந்தாச்சு. இன்றைக்கு தமிழக காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இடையே இருந்த காவல்துறை அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்ட காவல்துறை. இந்தியாவிலேயே காவல்துறை என்றால் அதற்கு தனி இடம் தமிழகத்தில் இருந்தது அண்ணா திமுக ஆட்சியிலே. இன்றைக்கு தலைகளாக மாறிவிட்டது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை. காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகியுடைய தலையீடு அதிகம். அதை இந்த திமுக தலைவரால் கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா அவரே பேசுறார். திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசுறார். ஸ்டாலின் பேசுறார். எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது, ஊடகத்திலையும் வந்திருக்குது. அவர் என்ன சொல்றாரு? நான் இரவில் கண் மூடி, ஸ்டாலின் பேசுறாரு, இரவில் கண் மூடி காலையில் கண் விழிக்கின்ற பொழுது அச்சத்தில் கண் விழிக்கின்றேன். எங்க கட்சி நிர்வாகிகள் என்ன பிரச்சனை வந்துவிடுவோம் என்று அச்சத்தில் கண் விழிக்கிறார். அப்புறம் எங்க போய் நாட்டை காப்பாத்துவேன்? உங்க கட்சிக்காரனே நீ பிரச்சனையே காப்பாற்ற முடியல, உங்க கட்சி பிரச்சனையே தீர்க்க முடியல. இது நாம சொல்லிங்க, அவர் சொன்னது எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது. இப்படிப்பட்ட முதலமைச்சரை வச்சுக்கிட்டு நாடு பாதுகாப்பா இருக்க முடியுமா? நாட்டு மக்களுக்கு தேவையான நன்மை கிடைக்குமா? சொல்லுங்க பாங்கம்மா. நீ அண்ணா திமுக ஆட்சி ஒப்பிட்டு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சியில் வருவாசி என்ன, சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது, எப்படி வேலைவாய்ப்பு கிடைச்சது, எப்படி மாணவர்களுக்கு கல்வி கிடைச்சது, எப்படி சுகாதார வசதி கிடைச்சது, இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. நாங்களாம் பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வருவது அண்ணா திமுகவுடைய கொள்கை கிடையாது. உண்மையை சொல்றோம், நடந்ததை சொல்றோம், செஞ்சதை சொல்றோம். மக்கள் எங்களுக்கு ஆதரவு தருவார் என்று நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்கின்றது. மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை. அப்படித்தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நீங்க திமுக காரங்களாம் அச்சத்தில் உறைஞ்சு போயிருக்கிறான். அமலாக்கத்தில் ஒவ்வொரு கதவா தட்டுது, ஒவ்வொரு அமைச்சர் கதவையும் தட்டிட்டு இருக்குது. அது எந்த நேரத்தில் எவர் எங்க போய் இருப்பாருன்னு தெரியல. இன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் பல பேர் பாதுகாப்பா இருப்பாங்க, பல பேர் இருக்கிற இடத்துல பாதுகாப்பா இருப்பான்னு தான் நான் நம்புறேன். இன்றைக்கு டாஸ்மாக் கடை தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. இன்றைக்கு டாஸ்மாக் கடையில் போய் ஒரு பாட்டில் வாங்கினா 10 ரூபா கொடுக்கணும். அது எந்த அமைச்சர் உங்களுக்கு தெரியுமா? பாலாஜி. டக்குன்னு தம்பி சொல்றாரு, தம்பி யாருமே கடைக்கு போயிடாதீங்கப்பா, தப்பு, வேண்டாம். 10 ரூபா ஒரு பாட்டிலுக்கு அதிகமாக கொடுத்து தான் இந்த டாஸ்மாக் கடையில் பாட்டில் வாங்கணும். தமிழ்நாட்டில் 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. அப்படி 1.5 கோடி பாட்டில் விற்றா ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. கொள்ளையடிக்கிற அரசாங்கம் தேவையா? பாவம், பல பேர் ஏழைகள், அவர்கள் தான் இந்த பணத்தெல்லாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு கிடைத்த தகவல். இப்படிப்பட்ட அரசாங்கத்தை 2026 தூக்கி எறியப்பட வேண்டும். திமுக என்ற கட்சி 2026 க்ளோஸ். அந்த நிலையை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு மீனவ பிரச்சனை, ஸ்டாலின் சொல்றார் கச்சத்தீவை
இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசு மீட்டு கொடுக்கலைன்னு, கச்சத்தீவை பாரதிய ஜனதா அரசு மீட்டு கொடுக்கலையா? நீ என்ன பண்ணிட்டு இருந்த? பாரதிய ஜனதா கட்சியோட 99 கூட்டணி வச்சு மத்தியில் அமைச்சரா இருந்தீல்ல, அப்ப ஏன் கச்சத்தீவு உனக்கு ஞாபகம் இல்லையா? அதுக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி, அதுல ஒரு 5 வருஷம், அப்போ இந்த மீனவர்களுக்கு கச்சத்தீவை மீட்டு கொடுக்கணும்னு ஞாபகம் இல்லையா? குடும்ப உறுப்பினருக்கு வேணா பதவி கேட்கறதுக்கு ஞாபகம் இருக்குது. ஆனா மீனவருடைய பிரச்சனை கச்சத்தீவு காங்கிரஸ் ஆட்சி, மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, மாநிலத்தில் திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தாங்க, திமுக ஆட்சி. அந்த காலகட்டத்தில் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது. ஆனா 16 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் இந்த மீனவருடைய பிரச்சனை கண்ணுக்கு தெரியல, கச்சத்தீவு கண்ணுக்கு தெரியல. இப்போ பாரதிய ஜனதா குறை சொல்ல வேணும், அதுக்காக திட்டமிட்டு இன்றைக்கு ஸ்டாலின் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி விமர்சனம் செய்திருக்கார். ஆகவே மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆட்சி அதிகாரம் இருக்கும் போதுதான் கேட்டு பெற முடியும், ஆட்சி அதிகாரம் இல்லாத போது எப்படி பெற முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு மேகதாது பிரச்சனை 2 நாளா பேப்பர்ல வந்துட்டு இருக்குது. அங்க இருக்கிற முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர், கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மேகதாதுல அணை கட்டுங்கிறாரு. இன்றைக்கு அந்த அணை கட்ட தடுப்பு நிறுத்துவதற்கு ஏதாவது முயற்சி செஞ்சாரா இன்றைய முதலமைச்சர்? இல்லையே. ஏன் காங்கிரஸோட தானே கூட்டணி வச்சிருக்கிறீங்க? இந்தியா கூட்டணியில் திமுக இருக்குது இல்ல? திருமதி சோனியா காந்தி சொல்லுங்க, திரு ராகுல் காந்தி சொல்லுங்க. இன்றைக்கு காங்கிரசும் திமுகவும் ஒன்றாக இருப்பதாக நீங்க பத்திரிகையிலே ஊடகத்திலையும் இந்தியா கூட்டணி வலுவான கூட்டணி, வலுவான கூட்டணி வச்சு தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாடு விவசாயிகள், டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அங்கே மேகதாதுல அணை கட்டக்கூடாது என்று காங்கிரஸ் மூலியமாக கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து ஏன் தடுக்கல? செய்ய மாட்டாங்க. குடும்பம்னா செய்வாங்க. நாட்டு மக்களுக்கு செஞ்ச சரித்திரமே கிடையாது திரு கருணாநிதி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். இது நான் தான் சொல்றது, தப்பா சரிங்களா சொல்லுங்க. இன்னைக்கு அதிகாரம் வீட்டு தான் இருக்குது. இந்தியா கூட்டணியில் திமுக இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு திமுக நீ கூட்டணி வச்சுட்டு இருக்கிற? திமுக எதுக்கு இந்தியா கூட்டணியில் கூட்டணி வச்சுட்டு இருக்கிற? தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை பேச முடியாத, தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாம அந்த கூட்டணியில இருந்து என்ன பண்ண போறீங்க? கிடையாது. இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாச்சு. அந்த தீர்ப்பின்படி செயல்படுத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா அரசை நான் கேட்டோம். கூட்டணியில் தான் இருந்தோம். காவிரி மேலாண்மை வாரியம் வேண்டும், உடனடியாக அமைக்க வேண்டும் என்று கேட்டோம். அதில் காலம் தாழ்த்தினாங்க. எங்களுடைய நாடாளுமன்ற 37 பேர் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்தி வச்சோம். 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்தி வச்சோம், அழுத்தம் கொடுத்தோம். உடனடியாக காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைக்கப்பட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பை பாரதிய ஜனதா அரசு அமுல்படுத்தியது. இது கூட்டணி இருக்கும் போதே நாங்க இப்படி செஞ்சோம். நீங்க இப்ப இந்தியா கூட்டணி, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியும் நீங்க இணைஞ்சு இந்தியா கூட்டணி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை பேச முடியலனா, தமிழ்நாட்டு விவசாயியுடைய கஷ்ட நஷ்டம் துன்பம் துயரங்கள் இந்த மேகதாது அணை கட்டப்பட்டு விட்டால் டெல்டா பாலைவனம் ஆகிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப கூட நீங்க இந்த மேகதாது அணையை கட்ட தடுத்து நிறுத்தாவிட்டால் இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தை காப்பாற்ற முடியாது. இதை சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக என்பது விவசாயிகளுடைய நண்பன். விவசாயிகளுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் முதல் குரல் கொடுப்பது அண்ணா திமுக. மீனவருடைய பிரச்சனை தீர்க்க அண்ணா திமுக பாடுபடும். ஆகவே வருகின்ற அதே போல திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு கடுமையான மின்கட்டண உயர்வு, மின்கட்டணம் உயர்ந்து போச்சு. இன்னைக்கு பேரூராட்சி நகராட்சி எல்லாம் உயர்த்திட்டாங்க. சொத்து வரி, வீட்டு வரி உயர்த்தியாச்சு, கடை வரி உயர்த்தியாச்சு, பத்திரவரி உயர்த்தியாச்சு, எல்லா வரியும் உயர்த்தியாட்டாங்க. ஆனா மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? ஆகவே 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைய எங்களுடைய கழக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க. பேராவூரணி தொகுதி அண்ணா திமுக கோட்டை மீண்டும் நிரூபிங்க. 2026 மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை திரு ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.